Hello friends, welcome to our channel OMI Tagaval. So இன்னைக்கு எல்லாரும் நாங்க வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருக்கோம். ஏனா இன்னைக்கு தான் வந்து நம்ம ஆத்விகோட first day of school. 2 மாசமா வந்து நமக்கு சம்மர் பிரேக் வந்து பயங்கர பிஸியா அப்படி ஓடிடுச்சு, போனதே தெரியல. இப்போ ஃபைனலா செப்டம்பர்ல வந்து நமக்கு first day of school ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பசங்க குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. பட் இங்க இப்பதான் வந்து ஸ்கூலே ஆரம்பிக்குது, சம்மர் பிரேக்லாம் முடிஞ்சு. இன்னைக்கு மார்னிங் டைம் சீக்கிரமாவே ஏஞ்சிட்டேன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல்னால எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு பதட்டமா எக்ஸைட்மெண்ட் ஹாப்பினஸ் எல்லாமே கலந்து இருக்கு. ஸோ ஆத்விக்கும் இனிமேல் தான் ஏந்திரிக்கணும். பட் நம்ம போய் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிடலான்ட்டு நான் இன்னைக்கு சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டேன். இப்போ எக்ஸாக்டா காலையில் 6:30 மணிக்கிட்ட ஆகுதுங்க. இப்போ விண்டோ திறந்து பார்த்தோன்னா வெயிலையவே காணும். சியாட்டலில் இப்போ வெயில் வர்றதுக்கு ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஃபால் சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, சம்மர்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால வெயில் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். சரி, அடுத்தது ஆத்விக்கோட லஞ்ச் பாக்ஸை குயிக்காக ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தாங்க பண்ணிகிட்டே இருக்கேன். என்னன்னா வந்து பொட்டேட்டோ நக்கெட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்றுக்கு நைட்டே வந்து ஆத்விக்கை கேட்டேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டேனால உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி. அவன் தான் வந்து பொட்டேட்டோ நக்கெட்ஸ் பண்ணுங்க அப்படின்னா, சரி ஓகே நமக்கும் அது ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பண்ணிகிட்டு இருக்கேன். சிம்பிள் தான் இது. ஜஸ்ட் வந்து பாயில் பொட்டேட்டோஸில் கொஞ்சம் அனியன்ஸு, க்ரீன் சில்லி, கொத்தமல்லி, கேரட்லாம் துருவி சேர்த்துட்டு நமக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா அண்ட் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். பைண்டிங் ஏஜென்ட்க்கு வந்து கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் வந்து பிரெட் க்ரம்ஸ் இதெல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சோனாலே ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அவ்வளோதான். அது அப்படியே நம்மளோட ஷேப்க்கு தேவையான மாதிரி பால்ஸோ இல்லை வந்து எந்த மாதிரி ஷேப் வேணாலும் நீங்கள் உருட்டி வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் கிறிஸ்பியான பொட்டேட்டோ நக்கெட்ஸ் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது குக் பண்ணி முடிக்கும் போதே நம்ம ஆத்விக்கும் ஏஞ்சி வந்துட்டான். யூஸ்வலாக இன்னும் கூட கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருப்பான். அவனும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால சீக்கிரமே ஏஞ்சி வந்துட்டான். ஆத்விக் வந்து சாக்லேட் மில்க்லாம் குடிச்சிட்டு இப்போ ரெடியாக போயிட்டான். அந்த கேப்பில் வந்து ஓகே அவனோட ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிடலான்னு தாங்க வந்திருக்கேன். என்னன்னா வந்து அவனே ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பான். பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல்னால எல்லாமே புது ட்ரெஸ் தான், அதனால் டேக்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்கே இருக்க ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கல்ச்சர் எதுவுமே இல்லை, அதனால் வெளியில் நம்ம யூஸ்வலாக போடுற ட்ரெஸ் தான் பசங்க ஸ்கூலுக்கு வந்து போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ குயிக்காக கீழே வந்து ஆத்விக்கோட லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம பொட்டேட்டோ நக்கெட்ஸ்லாம் குக் பண்ணி வச்சாச்சு. ஸோ எல்லாமே வந்து இப்போ பாக்ஸில் போட்டு பேக் பண்ண வேண்டியது தான். டெய்லி லஞ்ச் பாக்ஸில் மேண்டேட்ரியாக வந்து லஞ்சுக்கும் சேர்த்து வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வைப்போம். ஸோ இன்றைக்கி ஃப்ரூட் வந்து ஸ்ட்ராபெரி தான் வைக்கிறேன். ப்ளஸ் வந்து சைட்ஸ்க்கு வந்து இந்த சாக்லேட் சிப் போட்ட மாதிரி இந்த பிரயோஷே பன் தாங்க வைக்கிறேன். எகெயின் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணுன்றதுக்காக அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த லிண்டோர் சாக்லேட்ஸ் தாங்க வைக்கிறேன். யூஸ்வலாக இங்கே வந்து நட்ஸ் தான் வைப்பேன். இந்த பொட்டேட்டோ நக்கெட்ஸ்க்கு வந்து கெச்சப் மாதிரி ஏதாவது தொட்டு சாப்பிடலாம். பட் நம்ம நல்ல ஸ்பைசியாக பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கனால சும்மா சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இந்த லஞ்ச் பாக்ஸும் வாட்டர் பாட்டில் இந்த 2 காம்போவுமே ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் ஆனது. இது வந்து இப்போ வாங்கலிங்க, இது பழசு தான், போன வருஷம் யூஸ் பண்ணதே தான். அதுவே நல்லா இருக்கு அப்படின்ட்டு சரி இந்த வருஷமும் அதே யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சாச்சு. பேக்கை தாங்க செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ஒரு சில ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு தான் செக் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வச்சாச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சிட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே எல்லாமே நம்ம வீட்டில் வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் ஆத்விக் கீழே வரல. சரி கொஞ்சம் டைம் இருக்குது, நம்ம ஒரு காஃபியை போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க இப்போ குடிச்சிட்டே இருக்கேன். இந்த சம்மர் ஹாலிடேஸில் நானுமே வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிறது, சமைக்கிறது அப்படின்ட்டு எல்லாமே வந்து ரொட்டீனே மாறிடுச்சு. பட் இனிமேல் ஸ்கூல் திறந்த வாட்டி அப்படி இருக்க முடியாது. காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கணும், லஞ்ச் பேக் பண்ணணும், ஆத்விக்கை கிளாஸஸ் கூட்டிகிட்டு போகணுன்ற மாதிரி நிறைய வேலை வந்து பேக் டு பேக் போயிட்டே இருக்கும். ஆத்விக், ready for the first day of school? Yes. எப்படி எக்ஸைட்டடா இருக்கா? So much excited. So much excited. Okay, all the best. இந்த வருஷம் நல்லா பண்ணணும், ஓகேவா?
ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அப்படி தான் ஆரம்பிக்கும் வருஷம். அப்புறம் அப்படியே போக போக வந்து லாஸ்ட் மினிட்ல போய் பஸ் ஏறுற மாதிரிலாம் வந்துடும். வருஷம் வந்து கிளாஸ் மாற்றிடுவாங்க. ஸோ இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா புது செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்க போகிற ஆத்விக்கு. எல்லாத்துக்கிட்ட வந்து நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு கிடைக்க போகுது. ஸோ பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி போகுதுன்னு. எனிவேஸ் நல்லா போய் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணு. டீச்சர் வந்து நாங்கள் முன்னாடியே போய் மீட் பண்ணிட்டோம். ஒரு 1 வீக் பிஃபோரே வந்து மீட் த டீச்சர் ஈவெண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே அப்போ வந்து போனீங்கன்னா லைக் நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாமே போய் ஸ்கூலில் வச்சுட்டு ஆதிக்கோட டெஸ்க் என்ன பெஞ்ச் என்ன எல்லாமே ஆக்சுவலாக நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து அவன் ரிலாக்ஸாக போகலாம். எந்த கிளாஸு நியூவாக எந்த டீச்சர் வர போகிறாங்க ஸோ எல்லாமே ஆத்விக்கு ப்ரையராக தெரியும். கிளாஸ் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் தூரமாக போகணும். ஆனால் இந்த 4th கிரேடுக்கு இப்போ வந்து இந்த வருஷம் 4th கிரேடில் வளர்ந்துட்டே போகிற ஆத்விக். வருஷம் இந்த சாக் போர்டு வந்து கிண்டர் கார்டன்லேருந்து ஆத்விக் வந்து இதே சாக் போர்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நாங்கள் வந்து டீட்டெயிலிங்ஸ்லாம் மாற்றிட்டோம். ஸோ இப்போ ஆத்விக் வந்து 9 இயர்ஸ் ஆகுது. கலர்ஸ்லாம் ஃபேவரட் கலர்ஸ்லாம் ஸ்டில் சேம் தானே ஆத்விக்? க்ரீன் ப்ளூ அதே தான் வந்து போட்டிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆத்விக்கு தான் வந்து பண்ணனா இந்த பிக்சர்ஸ் எல்லாம். ஸோ என்ன இந்த கம்ப்ளீட் சம்மர் ஹாலிடேஸில் உனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன க்ரூஸ் வெக்கேஷன், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கேம்பிங்லாம் போயிருந்தோம். அதோட வீடியோஸ் ஆக்சுவலாக இன்னும் நான் போஸ்டே பண்ணல, இனிமேல் தான் வரும். ஸோ அதெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சதாமா. ப்ளஸ் ஃபுட் என்னடா இது? மேகி நூடுல்ஸ். ஃபேவரட் ஃபுட் வந்து மேகி நூடுல்ஸ், லெமனேட், டம்ப்ளிங்ஸ், அப்புறம் ஃபிஷ் ஸ்டிக்ஸ். யா ஆமாம், இந்த சம்மரில் வந்து நிறைய லெமனேட் பண்ணி நாங்கள் குடித்தோம். கொஞ்சம் நஞ்சம். how many lemonade you had? Maybe about 10 to 15 gallons of lemonade. அது வந்து ஸ்ட்ராபெரி லெமனேட், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன ராஸ்பெரி லெமனேட் அப்படின்ட்டு lime lemonade. யா அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வாங்கி இந்த சம்மரில் வந்து ஜூஸ் அவ்வளோதான் குடித்தோம் அப்படின்ட்டு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேற என்ன ஃபியூச்சரில் ஐ வாண்ட் டு பி என்னது டாக்டர். எல்லாம் நிஜமா நடக்குமா அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக கிண்டர் கார்டன்லேருந்து ஆத்விக் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுவா சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ இப்போ வந்து மாறி டாக்டர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது அப்படியே வருஷம் மாறிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சந்தோஷம், எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனில் பெரிய ஆளாக வந்தால் சந்தோஷம்தான். ஓகே, என்ன ஆத்விக் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு ஆத்விக் வந்து சீக்கிரம் கிளம்பிட்டனால வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கான். சரி வாப்பா, டைம் ஆச்சு, அப்படியே ஸ்லோவா கிளம்பலாமா? இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே போலாம் பஸ் ஸ்டாப்க்கு. வா. இதான் ஆத்விக்கோட ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இதில் என்ன முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னா நம்ம கால் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் வந்து மெசேஜஸ்லாம் கூட அனுப்பிச்சிக்கலாம். வாட்ச்லேயே உங்களுக்கு சிம் கார்டு இருக்கனால நமக்கு எமர்ஜென்சி டைமில் வந்து பசங்களை ரீச் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது போன வருஷம் வாங்கினது தான், பட் ஆத்விக் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்ததாக பஸ் ஸ்டாப்க்கு தாங்க நடந்து போயிட்டே இருக்கோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes வாக் தான். இப்போ கொஞ்சம் வெதர் ஓகே அப்படின்றனால நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் 1 மாதம் போச்சுன்னா பயங்கர குளிராயிரும். அப்போல்லாம் வந்து நம்ம காரில் போய் தான் ட்ராப் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆத்விகா பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ அப்படியே என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா வீடே அப்படியே காலியாக இருக்குது. கடந்த 2 மாதமாக வந்து நம்ம வீடு தலைகீழாக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லுவேன். வீட்டில் ஃபுல் டைம் ஆத்விக் இருந்தனால ஏதோ ஒன்று உருட்டிட்டு அந்த சவுண்டு வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து வீடே ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. மத்தியானம் மணி இப்போ 1:30 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. ஏன்னா இப்போ இங்கே கொஞ்சம் கடைக்கெல்லாம் போக வேண்டியது இருந்தது. ஸோ நான் மட்டும் இப்போ தனியாக போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கே வந்தேன். நான் எதுவுமே லஞ்சே சாப்பிடல இன்னைக்கு. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு பசியே தெரியல. கடந்த 2 மாசமா ஆத்விக்கோட சேர்ந்தே லஞ்சு சாப்பிட்டு பழகியாச்சு. அதனால வீட்டில் தனியாக இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதனால தான் லஞ்சே வந்து இப்போ டிலேடாக செஞ்சிட்டு இருக்கேன். ஆத்விக் வந்த வாட்டி சேர்ந்தே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தாங்க லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் வந்து செய்யலாம் அப்படிங்கிறது தான் பிளானே. ரீசெண்ட் டைம்ஸாக வந்து இப்போ ஆத்விக் வந்து இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால சொல்லப்போனால் அடிக்கடியே இப்போ வீட்டில் செஞ்சுட்டு தான் இருக்கேன். சரி ஃபர்ஸ்ட் டேனால வந்தோடனே கொஞ்சம் அவனுக்கு பிடிச்ச சாப்பாடாக தரலாம் அப்படின்ட்டு தான் இதை சூஸ் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு ப்ளஸ் பச்சை மிளகா இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணி இந்த மின்சரில் எடுத்தாச்சு.
அடுத்ததாக வந்து நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அனியன்ஸு, மஷ்ரூம், கேப்சிகம், கேரட், பீன்ஸ், கேபேஜ் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக போட்டு இந்த மின்சரில் நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மின்சர் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து நல்லா பொடியாக நமக்கு கட் பண்ணி கொடுக்கும். நம்ம நைஃப்பில் கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோ குட்டியாக கட் பண்ணோன்னா பொறுமையாக உட்காந்து கட் பண்ணும். பட் இதில் வந்து நம்ம சட்டு சட்டுன்னு பண்ணிடலாம். ரைஸ்க்கு தேவையான தண்ணி நல்லா பாயில் ஆகவும் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் தாங்க இப்போ உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக இந்த சைடு ஒரு ஓக் எடுத்துகிட்டு நம்ம சிக்கனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து போன்லெஸ் பிரெஸ்ட் பீசஸ் தான், ஸோ ஈஸியாக குக் ஆயிரும். அடுத்ததாக நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே வந்து ஆயில் ப்ளஸ் கொஞ்சமாக சால்ட் பெப்பர் போட்டு ஒரு டாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே கடாயில் இன்னொரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நம்ம பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா, பூண்டு, ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதக்கிட்டு அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜ்ஜீஸும் 1 by 1 ஆட் பண்ணி அப்படியே டாஸ் பண்ண வேண்டியது தான். கொஞ்சமாக சால்ட் பெப்பர், சில்லி பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறம் சோய் சாஸ் அண்ட் சில்லி சாஸ் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒரு 2 to 3 minutes டாஸ் பண்ணாலே போதும். ஏன்னா காய்கறிலாம் ரொம்ப பொடியாக சாப் ஆனனால ஒரு ஹை ஃப்ளேமில் நீங்கள் டாஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக குக் ஆயிரும். அவ்வளோதாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம குக் பண்ணி வச்சுருக்க எக்கு, சிக்கன் ப்ளஸ் நம்ம வடித்து வச்ச ரைஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 to 3 minutes வந்து டாஸ் பண்ணோன்னா ஒரு சூப்பர்பான ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து கமகமன்னு நம்ம வீட்டில் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. வந்தாச்சு ஸ்கூல் விட்டு ஃபைனலாக போய் விசாரிக்கலாம் ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சுன்னு. எப்படிடா போச்சு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல்? அது Really good. குட்டா? என்னடா பேக் இவ்வளோ வெயிட்டாக இருக்கு? என்ன இருக்கு பேக்கில்? Laptop. லேப்டாப்பா? Yes. And my binder too. ஓ, லஞ்ச்லாம் சாப்பிட்டியா ஒழுங்கா? Yes. இன்னைக்கு எப்படி டைமிங்லாம் மாறிச்சா லஞ்ச் பிரேக்லாம்? Yes. ஏன்னா ஒவ்வொரு கிளாஸுக்குமே வந்து லஞ்ச் வந்து மாறும். என்ன டைமிங் தெரிஞ்சுதா? நோட் பண்ணியா? என்ன டைம் லஞ்சு? 11:50யா? அப்போ லேட்டு தானே போன வருஷத்தோட. ஓகே, என்ன சாப்பிட்ருக்கேன்னு பார்ப்போமே. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியா? டைம் இருந்துச்சா? கம்ப்ளீட் பண்ணலையா? I do not know the timing. ஓகே, சரி சரி. I do not know the timing, so I just felt எவ்வளோ நேரம்? 20 minutes-ஆ 15 minutes-ஆ லஞ்ச் பிரேக்கு? 15 minutes. 15 minutes தான் கொடுத்தாங்களா என்ன? 20 minutes இல்லை? No, 20. My new teacher's name is Mrs. Fowler and my other teacher is Mrs. Anderson. ஸோ இந்த வருஷம் 2 டீச்சர் அவனுக்கு. ஓகே But ஓகே. basically I'm Mrs. Fowler's class. ஃபவுலர்ஸ் கிளாஸா? I'm going to switch classes like maybe every a few hours. ஓகே, got it. Because Mrs. Fowler is going to teach maths and just maths, and Mrs. Anderson is going to teach about the English stuff. And both of them are going to talk about science and social studies. ஓகே, சயின்ஸ் சோஷியல் ஸ்டடீஸ் 2 பேருமே சேர்ந்து எடுப்பாங்க. பேசிக்கலி 2 டீச்சர் உனக்கு. ஸோ ஸ்விட்ச் பண்ணி கிளாஸஸ் போகணும். Yes. ஓகே ஓகே, காட் இட். ஸோ என்ன இன்னைக்கு? This is the charger. ஓ, லேப்டாப் சார்ஜரா? ஓகே. ஓ, டெல் லேப்டாப் க்ரோம் புக். ஸ்கூல்லேருந்து நமக்கு லேப்டாப் வந்திருக்கு. பட் யூஸ்வலாக போன வருஷம்லாம் லேப்டாப் ஸ்கூல்லேயே தானே வச்சுருப்ப. ஓகே, இப்போ என்ன சார்ஜ் போட்டு வீட்டில் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணுமா? No, nothing. நத்திங்கா, சும்மா சார்ஜ் போட கொடுத்து விட்டாங்களா? ஓகே ஓகே, நைஸ் நைஸ். And it's a new computer too. ஓ, இது நியூ கம்ப்யூட்டரா? ஓ, குட்ரா. எப்பயுமே வருஷம் வந்து கிண்டர் கார்டன்லலாம் ஐ திங்க் ஐபேட் கொடுத்தாங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்கூல்லேயே வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து அதை வச்சு தான் பண்ணுவாங்க. But in 1st grade to 6th grade, we need to do it in laptop, right? Yes. ஸோ 1st grade to 6th grade வந்து லேப்டாப். அதுவும் இப்போ 1st, 2nd, 3rd இந்த 3 வருஷமும் நீ ஸ்கூல்லேயே தான் லேப்டாப் வச்சிருந்த. they know we don't have good responsibility. ஓ, அதனாலயா? In higher grades, now they know how that
Okay, got it. And in 4th grade, you can take a musical instrument home. ஓ அப்படியா நைஸ். ஸோ இத்தனை வருஷமா வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து லேப்டாப் எடுத்துட்டு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு தெரியலன்றதுக்காக ஸ்கூல்லேயே வச்சுக்கிட்டாங்களாமா. இப்போ வந்து ஐயா வந்து 4th grade போயிட்டாங்க. ஸோ கிட்ஸ்லாம் வளர்ந்தனால இட் இஸ் தேர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் அவங்கவுங்க லேப்டாப்பை வந்து அவங்கவுங்களே வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே வந்து ஸ்கூலே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது தான், நம்ம எதுவும் வாங்கலை. நம்ம வந்து ஸ்கூல் சப்ளைஸ் மட்டும்தான் வாங்கி கொடுத்தோம். This is the binder. பைண்டரா? இதில் என்ன இருக்குது? ஃபுல்லாக அந்த நம்ம வாங்கி கொடுத்த அந்த பேப்பர்ஸ் தான் போட்டிருக்காங்களா? குட். இந்த ஃபோல்டர்ஸ்லாம் இன்றைக்கி அட்டாச் பண்ணிட்டீங்களா? டீச்சரே சொன்னாங்களாண்டா இல்லை என்னென்ன பேர் எழுதணும்னு? ஸோ மேத்துக்கு ஒன்று, அப்புறம் ரீடிங்க்கு, ரைட்டிங், சயின்ஸு, சோஷியல். ஸோ ஒன்றுக்கு ஒரு ஃபோல்டர். ஐ திங்க் நீ பண்ணுற ஷீட்ஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இது வந்து ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் மாதிரி. ஓகே. இங்கே எப்படி அப்படின்னா இப்போ ஆத்விக் படிக்கிறது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலு. இது வந்து ஒரு பப்ளிக் ஸ்கூல் தான். அதாவது நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா கவர்மெண்ட் ஸ்கூல். இங்கே இருக்க ஒரு லோக்கல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கான். மோஸ்ட்லி இங்கே இருக்க எல்லா கிட்ஸுமே வந்து பப்ளிக் ஸ்கூலில் தான் படிப்பாங்க. அதே மாதிரி ஆத்விக்கோட எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா கிண்டர் கார்டன் டு 6th grade வரைக்குமே இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆத்விக் வந்து 4th grade இந்த வருஷம் வந்து கிராஜுவேட் ஆகி போயிருக்கான். முக்கியமாக வந்து இங்கே இருக்க எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து எல்லாமே ஸ்கூல்லேயே வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய ரியல் டைமாக வந்து சொல்லித்தராங்க. ரொம்ப வந்து ஹோம் ஒர்க் அதெல்லாம் வந்து இது வரைக்கும் வந்ததில்லை. மேபி 4th grade நமக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல, இனிமேல் தான் பார்க்கணும். பட் இது வரைக்கும் வந்து பெருசாக வீட்டுக்கு வந்து பசங்க வந்து புக்ஸோ இல்லை ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கான எக்ஸ்க்ளூசிவாக புக்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே கேரி பண்ணதே கிடையாது. மிஞ்சி போனால் ஏதாவது ஆக்டிவிட்டி இல்லை குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸு அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஃபோல்டரு, பைண்டர், இல்லை இந்த மாதிரி ஏதாவது கேஜெட்ஸு, லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் இதுதான் மெயினாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க. மற்றபடி எந்த புக்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள். ஸோ படிக்கிற மெட்டீரியல்லேருந்து ஸ்கூல் சப்ளைஸ்லேருந்து எல்லாமே வந்து ஸ்கூலில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் குழந்தைக்கும் வந்து தனித்தனி ஸ்பேஸு, அவங்க வச்சுக்கிற புக்ஸ்க்கான இடம் எல்லாமே அலோகேட் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே அங்கேயே வந்து ஸ்டோர் பண்ணிப்பாங்க. அதனால் டெய்லி எதுவும் கேரி பண்ணலாம் தேவையில்லை. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆத்விக்கோட பிளானர். அதாவது இங்கே பிளானர் சொல்லுவாங்க. நம்மலாம் வந்து டைரி எழுதுவோம் இல்லையா? ஸோ என்னென்ன ஹோம்ஒர்க்கு அதெல்லாமே வந்து நோட் பண்ணிட்டு வருவோம். ஸோ அந்த புக்கு தான் இது. இந்த பிளானர் வந்து பார்த்தீங்கனாலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு நார்த் அமெரிக்காவோட கம்ப்ளீட் மேப் வந்து கொடுத்துருக்காங்க. 2025-2026 இயர்க்கான பிளானர் தான் இது. டேஸ் வந்து பார்த்திங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 5 days ஆஃப் த வீக்கு எல்லாமே ரீடிங், ஸ்பெல்லிங், மேத்து, லாங்குவேஜ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ் அப்படின்ட்டு. ஸோ இது அத்தனைக்குமே வந்து தனித்தனி போர்ஷன். ஸோ பசங்க வந்து அந்தந்த சப்ஜெக்டில் என்னென்ன ஒரு நாளைக்கு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த வீக் வந்து ஃபைனலாக இங்கே பேரண்ட்ஸ் வந்து சைன் பண்ணும், ப்ளஸ் டீச்சரும் வந்து இங்கே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃப் பார்த்திங்கன்னா, ஸோ மண்டே, டியூஸ்டேக்கு பக்கத்துலேயே வந்து பாருங்கள் லூனே, அதுக்கப்புறம் மாட்டே, நான் கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேனான்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து டேஸ் ஆஃப் த வீக் தான். பட் ஸ்பானிஷ் லாங்குவேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே யூஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீக்கிங்க்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் ஃபார் ஷுர். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் தான் வந்து அதிகப்படியான மக்கள் பேசுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பானிஷோட அந்த டச் வந்து அங்கங்கே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஈவன் ஆதிக்கூட கிளாஸில் கூட நிறைய ஸ்பானிஷ் கிட்ஸும் இருக்காங்க. பேசிக்காக ஒரு ஸ்கூல் டைரியே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பிளான் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக அந்த எண்ட் ஆஃப் த புக்கில் வந்து பார்த்தோன்னா நிறைய இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக, அகாடமிக்ஸ் ரிலேட்டடாக கூட இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் கிராமர் தான். உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்சு, பங்க்சுவேஷன்ஸு, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தோன்னா மேத்ஸ் ரிலேட்டடாக வந்து அடிஷன், சப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன், டெசிமல் அந்த மாதிரி ஸ்டப்ஸ்லாம் ஈஸியாக வந்து ஃபார்முலாஸ்லாம் வந்து ஆக்சுவலாக இருக்குது. ஜியாமெட்ரி எல்லாமே இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு மெயினாக மெட்ரிக்ஸ் லைக் யூனிட் கன்வர்ஷன்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்ததாக இந்த பேஜில் வந்து ஹியூமன் ஸ்கெலிட்டன் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கேயுமே வந்து நிறைய ஃபார்முலாஸு, அதுக்கப்புறம் கீஸ் மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் சோலார் சிஸ்டம், அதில் இருக்க முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது எல்லாமே வந்து ஹேண்ட் சைன்ஸுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஆல்ஃபபெட்க்கு வந்து ஹேண்ட் சைனில் எப்படி காமிக்கிறது, ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபைனலாக வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரி. ஸோ இங்கே யூஎஸ்ஏவோட
ஃபேமஸான டாப் லீடர்ஸ் அவங்க சொன்ன ஒரு சில ஃப்ரேசஸ் எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்ரஹாம் லிங்கன் ப்ளஸ் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் எல்லாமே. ஃபைனலாக வந்து ஃபுட் சாய்ஸஸ். ஸோ குழந்தைங்க இப்போ வந்து நிறைய வந்து ஜங்க்லாம் ஈஸியாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றோம். ஸோ என்னெல்லாம் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஸோ அந்த ஒரு டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் காண்டாக்ட் நம்பர்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணணும், இமெயில் அட்ரஸ் எல்லாமே. ஸோ இனிமேல் தான், இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டேனால இனிமேல் தான் எல்லாமே ஃபில் பண்ணி வைக்கணும். பேசிக்காக இந்த புக் வந்து டெய்லி ஆத்விக் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வர ஒரு ஐட்டம். ஸோ பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து நம்ம டீச்சர் டு பேரண்ட்ஸோட கம்யூனிகேஷனே வந்து இதில் நடக்கும்னு சொல்லலாம். ஏதாவது நம்ம டீச்சர்கிட்ட சொல்லணும்னா ஆக்சுவலாக ஆப்லாம் இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக நம்ம மெசேஜ் போட்டாலும் வாட்ஸ்அப்பில் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. பட் அதையும் தாண்டி ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் இதில் எழுதி கொடுத்தீங்கன்னா டெய்லி டீச்சர் பார்த்துட்டு நமக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. இது வந்து இந்த செப்டம்பர் மந்த்க்கான பிரேக்ஃபாஸ்ட் மெனு ஐட்டம்ஸ் தான். பட் நம்ம ஆதிக்கு வந்து வீட்டில் தான் சாப்பிட்டு போகிறான். அதே மாதிரி பின்னாடி வந்து உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லன்ச் மெனு தான். லன்ச் எல்லாம் ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். பீட்ஸா, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு, அதுக்கப்புறம் மீட் பால்ஸு, பரீட்டோஸு, சிக்கன் சாண்ட்விட்ச், இந்த மாதிரி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸும் வந்து கார்ன் டாக், பாபிக்யூ சிக்கன், பாப்கார்ன், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. பட் என்னைக்காவது ஒரு நாள் ரேண்டமாக ஆத்விக் வந்து ஸ்கூல்லையும் சாப்பிடுவான். அடுத்ததாக இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் டீச்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்க ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் தான். ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நமக்கு வந்து ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, வெல்கம் பண்ணிவிட்டு நிறைய இம்பார்ட்டன்ட் ஸ்டப்ஸ். அதை நான் பொறுமையாக இனிமேல் தான் உட்காந்து படிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து எல்லா கிளாஸ் மெம்பர்ஸோட நேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தா பி கைண்ட், பி ப்ரொடக்டிவ், பி ரெஸ்பெக்ட்ஃபுல், இதெல்லாம் பசங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு தான் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் வருது. ஸோ என்னென்ன இன்ஃபோ நம்ம வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து இந்த ஸ்கூல் இயருக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏதாவது வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு லீவ்லாம் எடுக்கிறோன்னா நம்ம வெப்சைட்டில் போயிட்டு வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். நம்ம இந்த நாட்களில் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நம்ம ஸ்கூலுக்கு வரல அப்படின்ட்டு. ஏன்னா ஒருவேளை அது பண்ணலை அப்படின்னா இமீடியட்டாக வந்து அந்த டே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் வரல அப்படின்னா இமீடியட்டாக பேரண்ட்ஸ்க்கு வந்து கால் வந்துடும். ஸோ அதுக்கு வந்து எந்த நம்பரை ரீச் பண்ணி அவங்களுக்கு வந்து முன்னாடியே அப்டேட் பண்ணும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பர்த்டேஸ் வந்து நிறையா எல்லா குழந்தைங்களுக்கும் பர்த்டேஸ் வரும். ஸோ கிளாஸில் செலிப்ரேட் பண்ணுறது எப்படின்னா இங்கே டீச்சராக பார்த்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஆஸ் சச் பர்சனலாக நம்ம ஆசைப்பட்டு வந்து கிளாஸில் இருக்க பசங்களுக்கு வந்து சம் ஸ்வீட்ஸ் ஆர் ட்ரீட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னா அது வந்து இங்கே அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி அலர்ஜிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கனால ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து அந்த மாதிரி செலிப்ரேஷன் அலோவ் பண்ணுறதில்ல. பட் ஆஸ் சச் கிளாஸ்குள்ளாரே டீச்சர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து இப்போ ரேண்டமாக வந்து என்ன ஸ்நாக் வேணாலும் எடுத்துகிட்டு போகலான்னா அது வந்து கொஞ்சம் இங்கே வந்து கவனிக்கிறாங்க, ஹெல்த்தியாக வந்து பசங்க சாப்பிட்றாங்களான்ற மாதிரி. இப்போ நம்ம ஹெல்தி ஸ்நாக்ஸ்னால் டக்குன்னு நட்ஸ் கொடுத்துருவோம் இல்லையா. ஸோ இங்கே எகெயின் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நட் அலர்ஜி இருக்கனால நட்ஸு கூட அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இருக்கலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃப்னா இதாங்க. டெக்னாலஜி அப்படின்ட்டு ஒரு தனி போர்ஷனே இருக்குது. பசங்க எல்லாமே வந்து ஸ்கூலில் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தா செல்ஃபோன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நமக்கு தான் வந்து ஃபோன் கொடுக்கறதுக்கு இன்னும் பயமாக இருக்குது. பட் இங்கேயே போட்டிருக்காங்க செல்ஃபோன்ஸ் வச்சுருக்கலாம், பட் சைலண்ட்டாக வந்து பேக் பேக்கில் வந்து சைலண்ட் மோடில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் வந்து செல்ஃபோன் வந்து ஸ்கூலில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்மார்ட் வாட்சஸும் வந்து வியர் பண்ணலாம். அதுக்கு ஆல்ரெடி நீ காலையில் அதான் போட்டு போனால் அது வந்து ஸ்கூல் மோடில் வந்து டர்ன் ஆன் பண்ணிடணும். ஏன்னா ஸ்கூல் மோடில் இல்லை அப்படின்னா ரேண்டமாக வந்து பசங்க வந்து மெசேஜ் அனுப்புறது, கால் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்து பசங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு மார்னிங்கே நம்ம அப்படி பண்ணி தான் அமிச்சோம், ஸ்கூல் மோடில் போட்டு தான் அமிச்சோம். நம்ம டெய்லி ஸ்கெடியூல்ஸ் கம்ப்ளீட்டாக இந்த வருஷத்துக்கு வந்து என்ன டெய்லி ஸ்கெடியூல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ 8:40 to 8:50 தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஒவ்வொரு பீரியட் என்ன மாதிரிலாம் போகுது. ஃபைனலாக வந்து 3:30க்கு வந்து டிஸ்மிஸல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து வாலண்டியர் சைன் அப் அப்படின்ட்டு. இது வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் மெயினாக. ஸோ ஸ்கூலில் நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கோம், ஈவெண்ட்ஸ்லாம். ஸோ நம்ம இதில் சைன் அப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆஸ் அ வாலண்டியராக போய் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணிட்டு வரலாம். குழந்தைங்களோட மெடிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன மாதிரி, நம்ம வந்து பஸ்ஸில் தான் போகிறோம், சில பேர் டைரெக்டாக காரில் போய் ட்ராப் பண்ணுவாங்க, இன்னும் ரொம்ப பக்கமாக இருக்கவங்க வந்து நடந்தே கூட போவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணணும் டீச்சருக்கு. அடுத்ததாக இது வந்து ஃபோட்டோ ரிலீஸ் ஃபார்ம் அப்படின்ட்டு. ஸோ இது என்னடா புதுசாக இருக்கே, இந்த வருஷம் தான் இந்த புதுசாக கொடுத்துருக்காங்களேன்னு படித்து பார்த்தா டீச்சரே வந்து ஆத்விக்கோட கிளாஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்களாமா. ப்ளஸ் அது இல்லாமல் கிளாஸுக்கு தனியாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், டீச்சருக்கு ஒரு தனி இன்ஸ்டா பேஜ். ஸோ இந்த மாதிரிலாம். ஸோ அந்த இன்ஸ்டாகிராமோட லிங்க் தான் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க.
இந்த பேஜ் வந்து நம்ம சைன் பண்ணி கொடுக்கறனால என்னென்னா நம்ம குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் வந்து அந்த இன்ஸ்டா பேஜில் வர்றதுக்கு நம்ம நோ அப்ஜெக்ஷன் சொல்கிற மாதிரி. பேசிக்காக சோஷியல் மீடியா வந்து கிளாஸ் ரூம் வரைக்கும் வந்திருக்கு, டீச்சர் வரைக்கும் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து எஜுகேஷன்லேயும் அது ஒன் ஆஃப் த பார்ட்டாக மாறிடுச்சு போல். ஃபைனலாக இந்த பேப்பரில் பேரண்ட் லெட்டர் அப்படின்ட்டு இது வந்து என்னென்னா இது வருஷம் வருஷம் நம்ம செய்யறது தான். ஸோ ஒவ்வொரு வருஷமும் புது டீச்சர் வருவாங்க இல்லையா, ஸோ அந்த குழந்தைய பற்றி கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டடி பண்ணி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு லெட்டர் கேட்பாங்க. இன்க்ளூடிங் வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் த கிட்டோட டிஸ்லைக்ஸு லைக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லலாம். என் குழந்தை எதுக்கெலாம் வந்து கோவப்படுவான், எதுக்கெலாம் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆவான், எது வந்து அவனுக்கு வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கும், எந்த சப்ஜெக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம ஆஸ் சச் பேரண்ட்டாக யோசிக்கிறோம். இந்த மாதிரி எதுனாலும் அது வந்து அகாடமிக்ஸ் ரிலேட்டடாக இல்லை, ஈவன் பர்சனலாக கூட நீங்கள் டீச்சருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணி இந்த லெட்டரில் வந்து சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து இன்னும் 2 weeks டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம டீச்சருக்கு அமிச்சோன்னா நம்ம ஆதிக்கை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ஈக்குவலாக அஸ் அ பேரண்ட்க்கு ஈக்குவலாக அந்த டீச்சருக்கும் வந்து அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் போது அந்த கிட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து வருஷம் வருஷம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் நமக்கு இந்த வருஷம் பிரமாதமாக முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸ்கூல்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கூட உங்களோட ஷேர் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். Till then, bye.